மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தன்குடி கிராமத்தில் இந்த காதலர்கள் இருவரும் தூக்கிட்ட நிலையில் மீட்டுள்ளார். இப்போ அவங்களோட உயிர் போயிடுச்சு. இப்போ இது கொலையா தற்கொலையா என்று ஒரு பக்கம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறோம். புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்துவினுடைய மகன் தான் பார்த்திப். இந்த இளைஞனுக்கு வயது 19 ஆகிறது. சாத்தன்குடி கிராமத்தை சேர்ந்த அந்த திவ்ய தர்ஷினி என்ற பெண்ணை காதலிச்சிருக்கார். இதனுடைய விளைவா இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல்கள் சில மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருந்த வேலையை இவர்களை மீட்டார்களா, அதற்கு முதல் நாள் இவர்களை அந்த பார்த்திபனை இவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். இந்த கொலைவெறி தாக்குதல் நடந்த மறாவது நாளே இருவரும் தூக்கிலிட்ட நிலையில் மீட்டப்படுகிறார்கள் என்று சந்தேகம், இதுக்கு அதிகமாக நமக்கு சந்தேகம் ஏற்படும். எனவே இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக நாம் கருதப்படுவது என்றால் அந்த சாதி ரீதியான இந்த விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் ஏற்படுகிறது. சாதி என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடக்கிறது என்றனாலேயே இந்த அரசு, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, எந்த நேரத்திலும் தலித்துகளுக்காக செயல்பட்டதும் இல்லை. இந்த பட்டியலின மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் துளியும் கிடையாது. அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும். அதற்காக அவர்கள் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள். இந்த பட்டியலின மக்களுக்கான எந்த விதமான ஒரு கருணையும் இவர்கள் காட்டுவதே கிடையாது. இப்போது வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகமானது இந்த ஒரு செயலை, அதாவது அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு அதில் தூக்கு தண்டனை என்ற ஒன்றை கொண்டு வர வேண்டும். அதாவது தூக்கு தண்டனை அவனுக்கு ஒன்னா தன்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் இன்னொருத்தருக்கு கொலை பண்ற அளவுக்கு அவன் போக மாட்டாங்கிறது தான் நம்ம பேச வேண்டியது. எனவே விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சியில் கண்டிப்பாக அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்வதோட இதோட இன்னொன்னு நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ எவிடன்ஸ் கதிர் அவர்கள் போயிட்டு இருக்க போகுது. அது என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வன்னியரசு அவர்கள் சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு போராடினா கூட, அதுக்காக பேசினா கூட, தாவேகாவினுடைய கட்சியிலிருந்து அதற்கான சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்பதை அவர் கூறியுள்ளார். எது எப்படியாவது இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அந்த கொலை செய்யும் அந்த குற்றவாளிகளிடம் இருந்து அவர்களுடைய சொத்தை பறிமுதல் செய்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அவர்களுடைய சொத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தால்தான் இப்படிப்பட்ட அந்த கொலைகள் நடக்காமல் இருக்கும் என்பதை நான் பேச வேண்டியிருக்கேன். இதை செய்வதற்கு முன் வர வேண்டும். ஃபர்ஸ்ட் அரசு இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் முன் வரணும். இதை செய்தால்தான் இந்த கட்சியினுடைய அந்த உண்மையில் பட்டியலின மக்களுக்காக அது கட்சி செயல்படுகிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தாவேகா இருக்கிறது என்பதை கூறி நாம் இந்த சிறப்பு சட்டம் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.